இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 19-20. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புரிந்தராம் சாந்தால் நகர் புனித ஜான் பிரான்சிஸ்கோ துறவியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூடும்படியாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்ன தெரியுமா? ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவமானம், நிராகரிப்பு, தோல்வி, உறவுகளின் ஏமாற்றம் என்னும் அமைதியான போராட்டங்கள் மறைந்திருக்கும். ஆம் நண்பர்களே, வெற்றியை எல்லோரும் காண்பார்கள். ஆனால் அதற்காக சிந்தப்பட்ட கண்ணீரையும் கடந்து வந்த சோதனைகளையும் பாதைகளையும் இழப்புகளையும் இயேசு மட்டுமே முழுமையாக அறிவார். தோல்வி முடிவல்ல, இயேசு நம்மை உயர்த்த தயார்படுத்தும் ஒரு படியாகும். சிலுவையின் அவமானத்திற்கு பின்னரே உயிர்த்தெழுதலின் மகிமை வந்தது. அப்படித்தான் நம் வாழ்க்கையிலும் விசுவாசத்தோடு நீங்கள் நிலைத்திருந்தால் உங்கள் இன்று காணும் சோதனைகள் அனைத்தும் ஆசிர்வாதங்களாக நிச்சயம் மாறும் நண்பர்களே. இதைத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறுகிறது. சோதனையை தாங்கி நிலைத்திருப்பவன் பேறு பெற்றவன் என்று. சோதனைகளை பார்த்து மனம் தளராதீர்கள் நண்பர்களே. இயேசு உங்கள் போராட்டங்களை அறிவார். சரியான நேரத்தில் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் ஆண்டவர் இயேசுவையும் தாய் மரியையும் மகிமைப்படுத்துவீர்கள், நன்றி சொல்லுவீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கருத்து என்ன பார்க்கலாமா? இறைவன் வெளிப்புற அடையாளத்தை அல்ல, மனிதனின் உண்மையையே பார்க்கிறார். இன்றைய முதல் வாசக முதலில் பயம் ஊட்டுவதற்காக தோன்றலாம். ஆனால் அதன் மைய செய்தி தண்டனை அல்ல, உண்மையான மனமாற்றம். எருசலேம் நகரில் அநீதி, பாவம், அக்கிரமம் பெருகிவிட்டது அந்த நாட்களில். ஆனால் அந்த இருளின் நடுவில் சிலர் இருந்தார்கள். அவர்கள் தீமையோடு சமசரம் செய்யவில்லை. பாவத்தை பார்த்து மனம் வருந்தினர். இறைவனின் பெருமூச்சுடன் மன்றாடினர். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் நெற்றியில் ஒரு அடையாளம் இடச் சொல்கிறார். அந்த அடையாளம் அவர்களின் முகத்தில் அல்ல, அவர்களின் உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. இயேசு யார் பெரியவர், யார் செல்வந்தர், யார் அதிகாரமுடையவர் என்று பார்ப்பதே இல்லை. யார் இன்னும் நீதிக்காக துடிக்கிறார், யார் உண்மைக்காக கண்ணீர் விடுகிறார் என்பதைத்தான் பார்க்கிறார். பிறகு எசேக்கியேல் ஒரு வேதனையான காட்சியை காண்கிறார். இறைவனின் மாற்றி ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறது. ஏன்? கோவில் இருந்தது, வழிபாடு இருந்தது, சடங்குகள் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கான உண்மையான இதயம் அங்கு இல்லை. ஒரு வீட்டில் அழகான ஜெப அறை, விவிலியம் இருக்கலாம், சிலுவை, பைபிள், புனிதர்கள் படங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் அன்பு இல்லை என்றால், மன்னிப்பு இல்லை என்றால், குடும்ப ஜெபம் இல்லை என்றால் அந்த வீடு ஒரு குடும்பம் அல்ல, வெறும் கட்டிடம் மட்டும்தான். என்று நாமும் நம்மையே கேட்க வேண்டிய சில கேள்விகள் உள்ளன. தீமை நடக்கும்போது நான் அமைதியாக பார்த்து கொண்டே நிற்கின்றேனா அல்லது அதற்காக ஜெபிக்கின்றேனா? என் விசுவாசம் வெளிப்புற சடங்குகளில் தானா இருக்கிறது அல்லது என் வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. இறைவன் இன்று நம் நெற்றியில் அல்ல, நம் இதயத்தில் தனது அடையாளத்தை பதிக்க விரும்புகிறார். அந்த அடையாளம் அன்பு, பரிசுத்தம், நீதிக்கான தாகம். இந்த இதயம் இருந்தால் இந்த இருளில் இயேசுவின் மாட்சி நம்மை விட்டு விலகாது நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சுருக்கம் என்ன? தவறு செய்தவரை எப்படி திருத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. இயேசு சொல்லவில்லை, அவரை பற்றி எல்லோரிடமும் பேசுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அவரை அவமானப்படுத்துங்கள்
என்று அவர் சொல்லவும் இல்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், முதலில் அவரை தனியாக சந்தித்து அன்போடு பேசுங்கள் என்று. ஏனெனில் இறைவனின் நோக்கம் எல்லோரையும் தண்டிப்பது அல்ல, திருத்தி மீட்டெடுப்பது. ஒருவர் தவறு செய்தால் அவரை இழப்பது எளிது. ஆனால் அவரை மீண்டும் அன்பின் வழிக்கு கொண்டு வர முயற்சிப்பதே உண்மையான கிறிஸ்தவம். நீங்களும் உங்கள் குழந்தைகள் தவறு செய்தால் எல்லோர் முன்னிலையிலும் திட்டினீர்கள், அடித்தீர்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவமானமாக, ஷையாக, ஷேமாக உணருவார்கள். அதற்கு பதில் அந்த நேரம் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு வீட்டிற்கு வந்த பிறகு, இந்த இடத்தில், இந்த சூழ்நிலையில், இந்த மனிதரிடம் நீ இப்படி நடந்து கொண்டாய், இப்படி பேசினாய், இப்படி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் வாங்கி சாப்பிட்டாய், இதுவெல்லாம் தவறு, நீ இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்பாய் தனிமையில் சொன்னீர்கள் என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள், சிந்தித்து பார்ப்பார்கள், மாற முயற்சிப்பார்கள். நண்பர்களே, மாற்றம்தானே நமக்கு தேவை. அவமானப்படுத்துவது நம் குறிக்கோள் அல்லவே. இயேசுவின் குறிக்கோளும் இயேசுவின் நோக்கமும் நம்மை தண்டிப்பது அல்ல, நம்மை திருத்தி மீட்டெடுப்பது. ஒருவர் தவறு செய்தால் அவரை இழக்க இனி நீங்கள் அவர் மீது கோபப்படக்கூடாது. அவரை திருத்தி உங்கள் வழிக்கு கொண்டு வரும்படி அன்போடு பேச வேண்டும். ஒரு குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ஒருவர் இன்னொருவரிடம் நேராக பேசாமல் உறவினர்களிடம், நண்பர்களிடம் பேசினால் அந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காதீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைகளில் வெளி குடும்பத்தார், அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அனுமதி கிடையாது. உங்கள் குடும்பத்தில் உள்ள மூவரோ நால்வரோ, தாய், தந்தை, பிள்ளைகள், அவ்வளவுதான். நீங்கள் மட்டும் அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். சரியா? சரி நண்பர்களே என்று சிந்தித்து பாருங்கள். யாராவது என்னை வருத்திய போது அவரிடம் அன்போடு பேச முயற்சிக்கிறேனா, அல்லது மற்றவரிடம் அவரை பற்றி பேசுகிறேனா? என் குடும்பத்தில் ஒற்றுமையை உருவாக்கும் மனிதனாக, கருவியாக நான் இருக்கிறேனா, அல்லது பிளவை நான் உருவாக்குகிறேனா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? வானங்களையும் விட உயர்ந்த இறைவனின் மாட்சி. ஆண்டவர் இயேசுவே, உமது மாட்சிக்கு அளவே இல்லை. உமது மாட்சிக்காகவும் கிருபைக்காகவும் அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரே இயேசுவே, மாட்சியும் துதியும் கனமும் உமக்கே உரித்தாக்குக. ஒவ்வொரு நாளும் உமக்கு ஏற்ற மரியாதையை ஜெபத்தின் மூலமும் ஜெபமாலையின் மூலமும் தவறாமல் நாங்கள் செய்து உமது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள அருள் புரியும் இயேசுவே. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக. மனங்களில் அனைத்திற்கும் ஆண்டவருக்கு என்று ஒரு இடம் இருப்பதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலானவர் ஆண்டவர் இயேசு. வானங்களையும் விட உயர்ந்தவர் ஆண்டவர் இயேசுவின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? யாருமே இல்லை. அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? யாருமே இல்லை. அவர் வானத்தை வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றவர். ஆண்டவரே இயேசுவே, உமது இருப்பிடம் எங்களை சுற்றி இருக்கின்றது. எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே, தாழ்மையை எங்களுக்குள் தந்தருளும். எங்களுள் யாரையும் எண்ணி ஏளனமாக நாங்கள் பார்க்காத ஒரு மனதை தந்தருளும். எல்லோரையும் சமமாக பார்க்கும் கண்களையும் சமமாக நடத்தும் எண்ணங்களையும் எங்களுக்கு தாரும். இந்த உலகில் நீர் மக்களை பார்த்தது போல எந்தவித பேதமும் இல்லாமல் அன்போடு எல்லோரோடும் பழக எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. துணையாய் வாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.